நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது திமுக. காங்கிரசுடனான முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் திமுக ஒதுக்க முன்வந்த தொகுதிகள் எத்தனை, அதற்கு தேசிய கட்சியான காங்கிரஸ் கூறியது என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் மேலிட குழுவினர் சென்னை வந்தனர். காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு அமைப்பாளர் முகுல் வாஸ்னிக், சல்மான் குர்ஷித், தமிழக பொறுப்பாளர் அஜய்குமார் ஆகியோர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் தனித்தனியே ஆலோசனை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் TR பாலு தலைமையிலான திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் காங்கிரஸ் குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். திமுக சார்பில் KN நேரு, I பெரியசாமி, பொன்முடி, ராசா, MRK பன்னீர்செல்வம், திருச்சி சிவா ஆகியோரும் கலந்து கொண்டனர். சுமார் 40 நிமிடங்கள் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது 7 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முடியும் என்று திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும், இதற்கு காங்கிரஸ் தலைவர்கள் சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய முகுல் வாஸ்னிக், தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சிறப்பாக இருந்ததாகவும் விரைவில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று கூறினார். We also discussed about Puducherry and very soon we will be having another meeting to take a decision on how we are going to make a seat sharing within ourselves. We had a very positive meeting. பேச்சுவார்த்தை திருப்திகரமாக இருந்ததாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரியும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கடந்த முறை போட்டியிட்ட 9 தொகுதிகள் உட்பட 21 தொகுதிகளின் விருப்ப பட்டியலை காங்கிரஸ் தயாரித்துள்ளதாக ஊடகங்களில் வெளியான தகவலை அவர் மறுத்தார். பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. பேச்சுவார்த்தை மிகவும் திருப்திகரமாக இருந்தது. மேற்கொண்டு பேச வேண்டிய விஷயங்களை வெகு விரைவில் பேசுவோம். எங்க கொடுத்தோம்? இல்லையே, நாங்க யாருக்கும் கொடுக்கலையே. நாங்க பட்டியல் கொடுத்தா எங்க கட்சி லெட்டர் ஹெட்ல எழுதி போட்டு என் கையெழுத்து போட்டு கொடுப்போம். காங்கிரஸ் உடனான முதற்கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தது என்று திமுக தொகுதி பங்கீட்டு குழு தலைவரும் அக்கட்சியின் பொருளாளருமான TR பாலுவும் தெரிவித்தார். முந்தைய தேர்தலை விட அதிக தொகுதிகளை காங்கிரஸ் எதிர்பார்ப்பதாக எழுப்பப்பட்ட கேள்விக்கும் அவர் பதிலளித்தார். இன்னைக்கு நடந்த திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை மிக மிக சுமூகமாக முடிந்திருக்கிறது. முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. இந்த முறை காங்கிரஸோட எதிர்பார்ப்பு இந்த முறை அதிகமா இருக்கு அப்படிங்கிறது பரவலான ஒரு பேச்சு. எல்லா கட்சியும் அவங்க கூட அதிகமா நிக்கணும் தான் நினைப்பாங்க. நாங்க கூட 40 திமுக நிக்கணும் தான் நான் விரும்புவேன். அவங்களுக்கு அதுக்கெல்லாம் டிஸ்கஷன் வரும்பொழுது நிறைய பார்ட்டி சேரும்போது எல்லாரையும் அகாமடேட் பண்ணிட்டு போகணும். அதுதான் அலையன்ஸ். இதனிடையே திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை 2 வாரங்களில் முடிக்கப்படும் என்று அமைச்சர் I பெரியசாமி தெரிவித்துள்ளார். பேசி அவங்க பேசிட்டு போயிருக்காங்க. அவங்க ஒரு கன்க்ளூஷனோட வருவாங்க, வந்து பேசுவாங்க. ஒட்டுமொத்த பேச்சுவார்த்தை எப்போ நிறைவேற இருக்கு? ஏன்னா 2 மாசம் தான் தேர்தல். சீக்கிரம் முடிச்சுவாங்க, ஒரு 10-15 நாள்ல முடிச்சுவாங்க. காங்கிரஸ் உடனான தொகுதி பங்கீடு பேச்சை தொடர்ந்து கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளுடன் விரைவில் பேச்சுவார்த்தையை ஆளும் திமுக தொடங்கும் என தெரிகிறது.